சரண்டர். ஆமாம், கம்ப்ளீட் சரண்டர்னு சொல்கிறோம்ல, அதான் சரண்டர்னால் என்ன? அதாவது தாழ்படிதல், அடிப்படிதல், அப்படியே ஒத்துக்கிறது, இதை மாதிரி சில விஷயங்கள். ஆனால் நம்ம பார்க்க போகிற சரண்டர், திரைப்பட விமர்சனம்னா, ஒரு துப்பாக்கியை காவல் நிலையத்தில் ஒப்படைக்கிறார். இதுதான் அந்த சரண்டர். எதுக்காக? தேர்தல் வரும்பொழுது எப்போதும் தேர்தல் ஆணையம் வந்து தகராறு வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேண்டி பாதுகாப்பு நான் கொடுத்துக்கிறேன், யார் உனக்கு நீயே பாதுகாப்பு, எதுக்கு துப்பாக்கி, உனக்கு நீயே பாதுகாப்பு வச்சுக்க வேணாம், நாங்கள் பார்த்துக்கிறப்பான்னு சொல்லிட்டு அதை சரண்டர் பண்ண சொல்கிறாங்க. அப்படி ஒரு துப்பாக்கியை சரண்டர் செய்கிறார். யார்? நடிகர் மன்சூர் அலிகான் நடிகராகவே கொடுக்குறார். கொடுத்துட்டு அவர் வரும்போது இந்த ஆட்டி ஈட்டி வர்றது, அந்த பந்தா அதை வைக்கலாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. எப்போ ரிட்டர்ன் தருவீங்க சார்? தேர்தல் முடிஞ்சு ரிசல்ட் வந்தாலும் கொடுத்துருவோம் சார் அப்படின்னு சொல்கிறாரு. யார்? லால் சொல்கிறார். லால் என்ற ஒரு நல்ல நடிகர், ஏற்ற ஐயாவா நடிக்கிறார். அவர் என்ன சொல்கிறாரு, இங்கேருந்து பண்ணும்பொழுது இல்லை சார், ரிசல்ட் வந்தோம் தான் சார் கொடுப்போம். ஆமாம், 40 நாள் கழிச்சு 30 நாள் கழிச்சு வரும், அது வரையும் நான் என்னத்தை பாதுகாக்கிறது? எப்போ தான் அதை ஒரு நக்கல், அந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனில் 1 மாதம் 2 மாதம் நடக்குதுல்ல, அதை ஒரு நக்கல் அடிச்சுட்டு போகிறாரு. இந்த துப்பாக்கியை வாங்கிட்டு போய் வைக்கணும், அந்த லாக்கர் மாதிரி வைக்கணும் எல்லா ஸ்டேஷன். அது ஏற்றையாக தான் வைப்பார். இது வைத்த துப்பாக்கி காணாமல் போய்விடுகிறது. இது ஒரு பக்கம். இன்னொன்று என்னென்னா, ஒரு தேர்தலுக்கு வந்து நிதி செலவு பண்ணுவாங்க கட்சிகள், வந்து கண்ணாப்புனான்னு சொல்லுவாங்க. ஆயிரக்கணக்கில், லட்சக்கணக்கில், கோடிக்கணக்கில் செலவு பண்ணும்பொழுது ஒரு 10 கோடி ரூபாயை கொண்டு போய் சென்னையில் உள்ள, எப்போ பார்த்தாலும் படம் வந்து சென்னை சுத்தம் ஓடிட்டு இருக்கும், அது வேறு ஊரே கிடையாது. சோழியல் உள்ள கொண்டு ஒரு 10 கோடி ரூபா பணத்தை கொண்டு ஹேண்ட் ஓவர் பண்ணுப்பா அப்படின்னு ஒரு காவல்துறை அதிகாரிகளை ஒப்படைக்கிறார். யாரும் ஒரு அரசியல்வாதி மாவட்ட செயலாளருக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு ஒன்றிய செயலாளர் அவருக்கு டேனுக்கு கொடுக்குறாரு. இந்த பணம் போய் அங்கே சேர்ந்ததா இல்லையா? இன்னொரு ட்ராக். அடுத்தாப்புல காவல் நிலையங்களுக்கு இருக்கக்கூடிய அத்துமீறல்கள் எப்படியெல்லாம் வந்து மிஸ்யூஸ் பண்ணுறாரு. எந்த ஹோட்டலுக்கு போனாலும் சாப்பிட்டு காசு கொடுக்காது கட்சிக்காரன் மட்டும் இல்லை, காவல்துறையும் கொடுக்க மாட்டாங்க. எங்கே சாப்பிட்டதுலேருந்து எல்லாம் அப்படி ஒரு சமாச்சாரம். ஆள் கிடைக்கலன்னு வச்சுங்க, பிடிக்கிறது ஆள் கிடைக்கலன்னா டக்குன்னு கொண்டு போய் ஒரு அமைச்சர் மேலே செருப்பு வீசிடுறாங்க. யாருப்பா வீசினதுன்னு தேடிட்டு இருக்கிற இடத்துல ஒரு பெண் போலீஸ் அதிகாரி, இதை நடக்க சித்தவன் பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கிட்ட மாதிரி ஒரு பாவப்பட்ட ஒரு ஏழை பெண்ணு பிள்ளைக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துக்கிட்டு இருக்கு. ஒரு குடியாத்தாப்புல கடலை போகிறவங்க பேர் தயாராக பண்ணிகிட்டு இருக்கான். டக்குன்னு அந்த பொண்ணையும் அந்த பிள்ளைய அணிஞ்சிட்டு ஸ்டேஷன் வந்துடும் அந்த அம்மா. அவருடைய அடாவடி தாங்க முடியல. அங்கே பங்கமாக இருந்தாக்கா அதுக்கான ஒரு சமாச்சாரம் என்பது எப்படி மிஸ்ஹேண்டில் பண்ணுறாங்க, அதனுடைய தன்னுடைய அழகை வச்சு எப்படியெல்லாம் வந்து மேலே உள்ள இடத்த கவர் பண்ணி பண்ணுறாங்கிறது மறைமுகமாக அதை சொல்ல வருகிறார். அதை பெண்ணியத்தை பற்றி நம்ம குறை சொல்லக்கூடாது, பெண்ணியத்தை மிஸ்யூஸ் பண்ணுறதை பற்றி சொல்லணும். இது ஒரு கதை இப்படி போயிட்டு இருக்கு. அந்த பணம் வந்து போகவில்லை, போக வேண்டிய இடத்துக்கு போகல, எங்கே போணுச்சு ஒரு கதை. இதில் வந்து காவல்துறையினர்கள், காவல்துறையில் வேலை செய்யக்கூடிய பெரும்பாலான இன்ஸ்பெக்டர் தரத்தில் அதுக்கு மேலே உள்ளது, ஈவன் கீழே உள்ளவங்களே மடக்கிறது எவ்வளோ இருக்கும் பொழுது அந்த 10 கோடி ரூபாய் எப்படி செய்யப்படுகிறது? அது சந்தேகப்பட்டாலே எப்படியெல்லாம் வந்து அது கையாளப்படுகிறது. அப்புறம் அந்த பெரிய அரசியல், சின்ன அரசியல், முக்கால் அரசியல் தான் லோக்கலில் உள்ள ஆளுங்கட்சியுடைய அண்ணனோ தம்பியோ பிள்ளையோ இருக்கும் பொழுது அவங்க ஆடக்கூடிய ஆட்டம், தலையில் ஆடக்கூடிய ஆட்டம் இப்போதைய காலகட்டத்தை நினைவூட்டுற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகி. ஆமாம், இது என்னாச்சு? இது அனைத்து என்ன சேர்த்து ஒரு லிங்க் வந்துக்கிட்டே இருக்கு, வரிசையாக வந்துக்கிட்டே இருக்கு. எந்த இடத்துல எப்படி ட்விஸ்ட் அண்ட் டர்ன் சொல்லுவோம்ல, உட்காந்து பார்க்கும்போது சீட் எஜிங்னு ரொம்ப குறிப்பிட்ட சில திரைப்படங்கள் மட்டும்தான் இருக்குது. அடுத்த சீன் என்ன, அடுத்து எங்கே போகுதுன்னு சொல்ல முடியாமல் போகும். அப்படி ஒரு மேட்டரை ஒரு அரசியல்வாதி மக்களின் செல்வாக்கை பெற்றவர் என்பதற்காக கட்சியில் பெரிய ஆளுங்கட்சியுடைய மனிதராக இருப்பது, அடுத்த போஸ்ட்டு போவதற்கு அவர் என்னென்னமான தகிழ்தத்தம், டகால்கி, டகுல் பாட்சா எல்லா வேலையெல்லாம் செய்கிறார்கள். இன்றைய அரசியல் காட்டு இது எந்த கட்சிக்கு சொந்தமல்ல. எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும், எந்த மாநிலத்தில், எந்த நாட்டில் வந்தால் கூட, ஏன்னா அந்த ஜனநாயகம் என்ற ஒரு மேட்டருக்கு பாருங்கள். இந்த ஜனநாயக மேட்டர் வந்துட்டாலே ஓட்டு வாங்கணும். ஓட்டு யார்கிட்ட போய் வாங்கணும்? பப்ளிக்கிட்ட வாங்கணும். பப்ளிக் என்ன செய்யணும்? 100 பேர் 200 பேருக்கு ஒரு கும்பலுக்கு தலைவனாக இருந்தான், அவன் சொல்கிறதே கேட்கணும். இப்போ நம்மளே பண்ணுறோமே, காய்கறி நடுரோட்டில் வச்சு ஊற்றிட்டு போய் என்னடான்னு போய் கேட்டால் அந்த இடத்துல என்ன அதெல்லாம் நம்ம ஓட்டுனேன், அதெல்லாம் இதுமாரி கேட்க ஜனநாயக நாட்டை இதை தவிர்க்க முடியாது, தவிர்க்கக்கூடாது. இதுதான் நிலைமை. இதை எப்படியெல்லாம் இந்த காலகட்டத்தை வந்து அப்படி செய்யணுமோ அது தெளிவாக என்ன பண்ணிருக்காருன்னா, இயக்குனர் ரொம்ப ஆண்டு அனுபவிச்சு அது வந்து யார் இது அன்பிட் பிக்சர் சார்பாக விஆர்வி
குமார் தயாரிச்சிருக்கிறாரு. டைரக்டட் பை கௌதம் கணபதி. அஜா பட்டே கிளப்புறார். இதில் தர்ஷன் ஒரு கான்ஸ்டபிளாக வந்து ஒரு அழகு பண்ணுறார். கான்ஸ்டபிளாக வந்து ஒரு ட்ரெயினி கான்ஸ்டபிளுக்கு என்னென்ன பவர் இருக்குங்கிறத இதில் காமிச்சிருக்கிறார். அடுத்தாப்புல என்னாச்சுன்னா லால் எப்போதுமே ஒரு நேச்சுரல் ஆர்டிஸ்ட். எங்கள் வில்லனாக இருந்தாலும் சரி குணச்சந்திரனை பட்டை கிளப்பார். ஒரு ஏழை கான்ஸ்டபிள் மனைவி இல்லாதவர் 2 பொம்பளை பிள்ளைகளை வச்சு என்ன செய்கிறார் காமிக்கிறார். அதே மன்சூர் அலிகான் அதான் நடிகராக வந்து நடிகராகவே போகிறார். அடுத்தால முனிஷ்காந்த் அடையாள காமெடியில் வந்து இப்படி ஒரு மேட்டர் பண்ண முடியுமா? இந்த காமெடி என்பது உத்து பார்த்தா தெரியும். ஒரு துப்பாக்கி வாங்குவதற்காக காணாம போன துப்பாக்கி வாங்குவதற்காக அவருடைய செய்யக்கூடிய தகுதித்தம், ஒரு அப்பாவித்தனம், ஒரு லூசுத்தனம் கூட சொல்லலாம். அது இந்த டயரு காணாம போன திருட்டு டயர் மாற்றுறது, இவைகளெல்லாம் ரொம்ப நின்று நிதானித்து பக்கத்தில் பார்க்குற மாதிரி பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை எல்லாரும் பார்க்கலாம். சமுதாய எண்ணம் உள்ளவர்கள் மட்டும் இல்லாமல் பொழுதுபோக்கு அம்சத்துக்கு இது ஒரு நல்ல படம். இப்போ வந்திருக்கிற படத்தில் இது மிகச்சிறந்த படம். பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.